ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் நல்லா குலு குலுன்னு 2 ஹெல்த்தியான அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஸ்மூத்தி பண்ண போகிறோம். இந்த சீசன் பழமான மஸ்க் மெலன், அதாவது கிர்னி பழத்தை வச்சு இந்த ஸ்மூத்தியை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்மூத்தி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துளசி விதைகளை ஊற வச்சிடலாம். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். அடுத்தது இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பழுத்த கிர்னி பழத்தை எடுத்துக்கோங்க. அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அது உள்ளே இருக்க விதைகளை இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு பாதி பழத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா தேன், சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச ஜப்ஜா விதைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்முடைய கிர்னி பழ ஸ்மூத்தி சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம கிர்னி பழம் மட்டும் வச்சு செய்யணும்னு இல்லை, இது கூட உங்களுக்கு பிடிச்சமான எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்மூத்தியை தயாரிக்கலாம். அடுத்தது பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பழம் வச்சு இந்த ஸ்மூத்தியை தயார் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு டைரெக்டாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வச்சு அரைக்கிறதுக்கு 4 பேரிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க. அதோட விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இது ஸ்வீட்னஸ்க்காக. அதே சமயம் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் பால் காய்ச்சினது ஆற வச்சு நல்லா ஜில்லுன்னு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். கூடவே நம்ம ஊற வச்ச ஜப்ஜா சீட்ஸை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பழ ஸ்மூத்தி சூப்பர் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீமியாகவும் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த பனானா ஸ்மூத்தி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.